Dear students, in this video I am going to teach you set language. Set theory is the branch of mathematical logic that studies sets which can be informally described as collections of objects. In our daily life, we often deal with collection of objects like books, stamps, coins, etc. Set language is a mathematical way of representing a collection of objects. வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செட் அப்படின்னு சொல்லுவோம். எ செட் இஸ் அ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் எ செட் ஆர் கால்டு இட்ஸ் மெம்பர்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ். செட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் என்ன சொல்லுவோம்னா மெம்பர்ஸ் சொல்லலாம், இல்லைனா எலமெண்ட்ஸ் சொல்லலாம். செட்டுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா த கலெக்ஷன் ஆஃப் ஆல் புக்ஸ் இன் எ டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரி. ஒரு லைப்ரரியில் இருக்கக்கூடிய எல்லா புக்ஸையும் நம்ம கலெக்ட் பண்ணுவோம்லே, அதை வந்து ஒரு செட்டுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ் இன் எ ரெயின்போ. ரெயின்போவில் வி நோ த டோட்டலாக 7 கலர்ஸ் இருக்கும் இல்லையா. A set is usually denoted by capital letters of the English alphabets A, B, P, Q, etc. நார்மலாக நம்ம செட்டை வந்து எழுதும்போது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். The elements of a set is written within curly brackets. அதே மாதிரி செட்டு எழுதும்போது ஒரு curly bracketல தான் நம்ம வந்து எழுதுவோம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ செட். ஒரு செட்டை வந்து நம்ம வந்து 3 ஃபார்மேட்டில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஒன் இஸ் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் எ செட் இஸ் டிஸ்கிரைப்டு இன் வேர்ட்ஸ். வேர்ட்ஸில் தான் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ AEIOU இது வவ்வல்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. அது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா த செட் ஆஃப் ஆல் வவ்வல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம். In set builder form all the elements are described by a rule. ஸோ அதில் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்லாண்டிங் லைன் மாதிரி போடுவோம். அப்படி இல்லைனா 2 டாட் வந்து வைக்கிறோம் இல்லையா. அதை என்ன எப்படி ரீட் பண்ணுவோம் அப்படின்னா சச் தேட் அப்படின்னு ரீட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வவ்வல்ஸ் பார்த்தோம் இல்லையா AEIOU. இதை நம்ம வந்து செட் பில்டர் ஃபார்முக்கு எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா செட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். A இஸ் ஈக்குவல் டு அந்த கர்லி ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸ் சச் தேட் எக்ஸ் இஸ் எ வவ்வல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு நம்ம இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுவோம். And the next one is roster form or tabular form அப்படின்னு சொல்லலாம். A set can described by listing all the elements of the set. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே நம்ம லேர்ன் பண்ணதான் வவ்வல்ஸ் எடுத்துக்கலாம். செட்டுக்கு A அப்படின்னு நேம் கொடுத்துருக்கோம். கர்லி ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரோஸ்டர் ஃபார்ம் அப்படிங்கும்போது அதுக்கான நார்மல் லெட்டர்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் போதும். ஸோ வவ்வல்ஸுங்கும்போது AEIOU நம்ம அப்படி தனித்தனியாக எழுதுகிறோம். சிம்பிளாக அதை ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா ரோஸ்ட் பண்ணுறோம், தனித்தனியாக நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுறோம் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு அல்ஃபபெட்டாக எழுதணும். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். ஸோ செட்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறோம். செட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு மெனி கேட்டகரிஸ். அண்ட் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எம்டி செட் ஆர் நல் செட். எ செட் கன்சிஸ்டிங் ஆஃப் நோ எலமெண்ட் இஸ் கால்ட் த எம்டி செட் ஆர் நல் செட் ஆர் void செட். இட் இஸ் டினோட்டட் பை Q ஆர் எம்டி செட்டுக்கான சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கர்லி ப்ராக்கெட் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மட்டும் நம்ம போட்டிருப்போம். உள்ள எந்த எலமெண்ட்ஸுமே இருக்காது. ஸோ அந்த நமக்கு அந்த டைட்டிலே அதுக்கான டெஃபனேஷன் இருக்குது. எ செட் கன்சிஸ்டிங் ஆஃப் நோ எலமெண்ட். எந்த எலமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா அதை நம்ம வந்து சிம்பிளாக வந்து எம்டி செட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா நல் செட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிங்கிள்டன் செட். A set which has only one element is called a singleton set. செட்டு நம்ம எடுத்திருக்கோம், அதில் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் ஏங்கிற செட் எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஏங்கிற செட்டில் இதில் என்ன எலமெண்ட் மட்டும் இருக்கும் நமக்கு அப்படின்னா 3க்கும் 5க்கும் நடுவில் என்ன எலமெண்ட் இருக்குது, அதில் 4 மட்டும் இருக்குது இல்லையா. அந்த மாதிரி ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் அதில் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிங்கிள்டன் செட்டு. In mathematics, a singleton, also known as a unit set, is a set with exactly one element. And the next one is finite set. A set with finite number of elements is called a finite set. For example, the set of family members, the set of indoor or outdoor games you play, the set of curricular subjects you learn in school.
ஃபைனைட் செட்டில் வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும், அதே மாதிரி அந்த கவுண்டிங் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லேர்ன் பண்ணோம் இல்லையா, செட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க நம்மளால் வந்து ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியும் இல்லையா. அதே மாதிரி இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் வந்து எவ்வளோ விளையாடுவோங்கிறதையும் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறது வந்து ஃபைனைட் செட். And the next one is infinite set. A set which is not finite is called an infinite set. Infinite sets may be countable or uncountable. For example, இதில் நம்ம பார்க்குறோம் இல்லையா 5, 10, 15 எக்ஸெட்ரா போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து கண்டினியூஸ் ஆகுது. அப்போ இதை நம்மளால் எக்ஸாக்டாக வந்து கவுண்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அது என்ன சொல்கிறோன்னா இன்ஃபைனைட் செட். அதே மாதிரி அதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா the set of all points on a line. And the next one is cardinal number of a set. When a set is finite, it is very useful to know how many elements it has. The number of elements in a set is called the cardinal number of the set. ஒரு செட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை நம்ம கவுண்ட் பண்ணி சொல்கிறது தான் என்ன சொல்கிறோன்னா கார்டினல் நம்பர். The cardinal number of a set is denoted by n of a. As the set A consists of 4 elements, therefore the cardinal number of set A is given as என்ன எடுத்துக்குவோம் நம்ம n of a is equal to என்ன சொல்லுவோம் அப்படின்னா 4. அதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை தான் வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணுவோம். இன்கேஸ் எலமெண்ட்ஸ் இல்லைன்னா என்ன எழுதலாம், அதை நம்ம null set. Equivalent sets. Two finite sets A and B are said to be equivalent if they contain the same number of elements. It is written as A is equal to B. If A and B are equivalent sets, then n of A is equal to n of B. Equivalent sets அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஏல எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் வந்து பிலையும் இருக்கணும். ஸோ அப்படி ஈக்குவலாக இருந்ததுன்னா அது என்ன எடுத்துக்கோன்னா ஈக்குவலன்ட் செட்ஸ்ன்னு எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணலாம் A இஸ் ஈக்குவல் டு பால் பேட் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பின்னு ஒரு செட் எடுத்திருக்கோம். அதில் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஏயும் பியும் எப்படி இருக்குது, நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ n ஆஃப் ஏவும் 2 தான், n ஆஃப் பியும் வந்து 2 தான். ஸோ therefore இந்த செட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குவலன்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். And the next one is equal sets. Two sets are said to be equal if they contain exactly the same elements. Otherwise they are said to be unequal. In other words, two sets A and B are said to be equal if every element of A is also an element of B. Every element of B is also an element of A. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்னு ஒரு செட் எடுத்திருக்கோம், அது ஆர்டராக 1 2 3 4 இருக்குது. பின்னு ஒரு செட் எடுத்திருக்கோம், அதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வந்து அதே தான் இருக்குது, பட் ஷஃபிளாகி இருக்குது. 4 2 3 1 அப்படின்னு இருக்குது. இப்போ n ஆஃப் ஏவும் நமக்கு 4 தான் இருக்கும், பட் n ஆஃப் பியும் 4 தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எலமெண்ட்ஸும் எப்படி இருக்குது, ஏல இருக்கிற அதே எலமெண்ட்ஸ் தான் எக்ஸாக்டாக பிலேயும் இருக்குது. இந்த மாதிரி சேமாக இருந்தால் தட் இஸ் கால்ட் த ஈக்குவல் செட்ஸ். இன்கேஸ் அந்த எலமெண்ட் சேமாக இல்லாமல் இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Universal set. A universal set is a set which contains all the elements of all the sets under consideration and is usually denoted by U. ஸோ பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு யூனிவர்சல் செட் யூ எடுக்கிறோம். அதில் வந்து சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லா பிளானட்ஸுமே அதில் இருக்குது, நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அதில் ஏங்கிற ஒரு செட்டு மட்டும் நம்ம எடுக்கிறோம். அதில் என்னென்ன பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னா எர்த், மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். தென் த யூனிவர்சல் செட் யூ இஸ் த பிளானட்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம். In set theory, a universal set is a set which contains all objects including itself. And the next one is subset. Let A and B be two sets. If every element of A is also an element of B, then A is called a subset of B. The classifications of subsets are proper subset and improper subset. And the next one is proper subset. Let A and B be two sets. If A is a subset of B and A is not equal to B, then A is called a proper subset of B. And the next one is disjoint sets.
ஏன்னு ஒரு செட் எடுக்கிறோம், பின்னு ஒரு செட் எடுக்கிறோம். 2 செட்லேயுமே எந்த எலமெண்ட்ஸுமே நமக்கு காமனாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்ஜாயின்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்போ என்னவா இருக்கும் நமக்குன்னா நல் செட்டாக இருக்கும். 2 sets A and B are said to be disjoint if they do not have common elements. எந்த எலமெண்ட்ஸுமே சேமாக இருக்காது. ஸோ அப்போ தென் A and B are said to be disjoint sets. நோ காமன் எலமெண்ட்ஸ் அப்படின்னாலே ஏ இன்டர்செக்ஷன் பி நமக்கு என்ன தான் இருக்கும் அப்படின்னா நல் செட்டாக தான் இருக்கும். ஏன்னா எந்த எலமெண்ட்ஸுமே அதில் இருக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி செட்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பவர் செட். The set of all subsets of a set A is called the power set of A. It is denoted by P of A. In set theory, the power set of a set A is defined as the set of all subsets of the set A, including the set itself and the null or empty set. And the next one is union of two sets. The union of two sets A and B is the set of all elements which are either in A or in B or in both. It is denoted by A union B அப்படின்னு நம்ம வந்து ரீட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற செட்டில் வந்து 1 2 3ங்கிற 3 எலமெண்ட் இருக்குது. பிங்கிற செட்டில் வந்து 2, 3 மட்டும் இருக்குது அப்படின்னா ஏ யூனியன் பியில் நம்ம என்ன எழுதுவோம்னா 1 2 and 3. And the next one is intersection of two sets. The intersection of two sets A and B is the set of all elements common to both A and B. It is denoted by A intersection B. ஸோ அதை எப்படி நம்ம ரீட் பண்ணுறோன்னா ஏ இன்டர்செக்ஷன் பின்னு ரீட் பண்ணுறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஏல வந்து 1 2 3 எடுத்துக்கலாம், பியில் வந்து 2, 3 நம்ம எடுக்கிறோம். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா 2 செட்லேயுமே காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா 2, 3 ஏலேயும் இருக்கணும், அதே வேல்யூ பிலேயும் இருக்கணும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 2, 3.